சிவகணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவகணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவகணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவக்குலம் சிவகுல தவக்குலம் அனைவருக்கும் மதிய வணக்கம். அன்னிதரசா மன வளர்ச்சி குன்றியதற்கான மறுவாழ்விடத்துக்கு வழியிருந்ததும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க அன்னிதரசாவுடைய நிர்வாக தலைவர் பி பவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். அன்னை புன்னக்கார் கோவில் கந்தரக்கோட்டை விராலிமலை ஒன்றியத்தில் 119 பஞ்சாயத்தில் 836 கிராமத்தில் 3680 மாற்றுத்திறனாளிகளுக்காக கடந்த 15 ஆண்டுகள் அந்த பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் செயல்பட்டு இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக ஆங்காங்கே ஒரு கணக்கெடுப்பு பணி செய்த போது நிறைய எம்ஆர் குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க இருந்தாங்க. அதனை தொடர்ச்சியாக சர்வே செஞ்ச போது இந்த மாதிரி அரசு அங்கீகாரத்தோட ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எம்ஆர் குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு மிக சிறப்பாக மன வளர்ச்சி குன்றிய மறுவாழ்வு இல்லத்தை சிறப்பாக இங்கே 5 வருடமாக நடத்திட்டு அன்பழகத்தில் உள்ள இதனுடைய தொடர்ச்சியா நமது கலைமுகம் பவுண்டேஷன் மற்றும் கலைஞர்கள்
வந்து மிக சிறப்பாக நாமளே எல்லாம் ஒரு 20 நாளைக்கு முன்பு தொடர்பு கொண்டு வந்து நேரடியாக இங்கே மதிப்பிற்குரிய செங்குட்டு அண்ணனும் சரவண அண்ணனும் பார்வையிட்டு போய் அவங்களுடைய குழுவை எல்லாத்திலையும் பேசி மிக உற்சாகமாக பல்வேறு வேலைகளை விட்டு நம்ம குழந்தைகளுக்காக 20 நாள் சிறப்பாக ஒர்க் பண்ணி அற்புதமாக இங்க வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இன்னும் பல்வேறு பகுதியிலிருந்து கலைஞர்கள் எல்லாருமே இங்கே நம்மளுக்காக வெகு நேரமாக காத்திருந்து வந்து சிறப்பாக நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக தீபாவளி அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக வருகை தந்திருக்காங்க. இந்த கலைமுகம் ஃபவுண்டேஷன் மற்றும் கலைக்குழு நாடகக்குழு இருந்து வருகின்ற ஒவ்வொரு நண்பர்களையும் இங்கே வருகின்ற ஒவ்வொரு நண்பர்களையும் இந்த அன்னை தெரசா மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக மனதார மன எழுச்சியோடு அனைவரும் கரவொலி எழுப்பி வருக. இன்றைய உலகத்துல எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, எத்தனையோ அரசு அலுவலர்கள் இருக்காங்க, எத்தனையோ விஐபிகள் இருக்காங்க, தொழிலதிபர்கள். குறிப்பாக இங்கே உட்கார்ந்திருக்க அனைவருமே இங்கே பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காங்க, வார்டு கவுன்சிலர் வந்திருக்காங்க, அரசியல்வாதி எல்லாமே வந்திருக்காங்க. இங்கே கலைஞர்கள் எல்லாமே உடல் உழைப்பை உழைச்சு இதுல இருந்து சேர்த்து நம்மளுக்கு மட்டும் இல்ல பல்வேறு பணிகளை நிறைய செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த குழந்தைகளுக்கு தீபாவளிக்கு கை கொடுப்பதற்காக பல்வேறு வேலைகள் எடுத்து வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. போயிட்டு இன்னைக்கு டியூட்டி போக வேண்டிய சூழ்நிலை அவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால இங்க வந்திருக்க வந்திருக்க நண்பர்கள் இங்க வந்திருக்கவங்க, இங்க வந்து உங்களுக்கு தெரியும், இங்க வந்திருக்க ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் இதுல முழுசா ஈடுபட்டு செயல்பட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொரு குடும்பமும் இங்க வந்திருக்க நண்பர்களும் அனைவருமே நோய் நொடி இல்லாம வாழணும், பல்லாண்டு வாழணும், பல செல்வங்களை பெற்று வாழணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த பள்ளியினுடைய மாணவன் மோகன் வந்து பிரேயர் பண்ணிக்குவாங்க. ஓம் மகாநதியே, உதயகணங்களே, காலமேரே, மாதாபிதா, குருதெய்வங்களே நமஸ்காரம், கோடான கோடி நமஸ்காரம். ஓம் ஜிம் ஸ்ரீ லோகநாயகியே நமஸ்காரம், கோடான கோடி நமஸ்காரம். மாவேல் மகாசக்தியே ஓம் நமச்சிவாய, சாமியே சரணமையப்பா, கனிமநதியே சரணமையப்பா, மணியண்ட பிரபுவே சரணமையப்பா, அறிவம் சாமியே சரணமையப்பா. ஓகே, நன்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்களுமே ஒவ்வொருவரும் அவங்களுடைய பங்கேற்பு இருக்கு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அவங்களுடைய உழைப்பு இருக்கு. அதுல வந்து இந்த குழந்தைங்களுக்கு அனைத்து குழந்தைகளுக்குமே தீபாவளிக்கு புத்தாடை கொடுக்குறாங்க. அது இல்லாம இங்க கொஞ்சம் பணியாளர்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதனால இனிப்பு கார வகைகள் இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால உண்மையிலே பல்வேறு வேலைகளை விட்டு இங்க வந்து நம்மளுக்காக இந்த உதவி செஞ்சதுக்காக என்றென்றுமே இந்த குழந்தைகள் மறக்காம இருக்கும். உண்மையிலே இப்ப பிரேயர் பண்ண குழந்தை கூட அம்மா இல்ல, 5 வருஷமாவே இங்கே தான் இருக்காங்க. அவங்க அப்பா கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு படுத்த படிக்கிற அவங்க அப்பா இருக்காரு. இந்த குழந்தைக்கு வேற யாருமே இல்லை. அந்த பையனுக்கு அவருக்கும் பார்வையிலும் பிரச்சனை இருக்கு, எம்ஆர் மனவளர்ச்சியும் பிரச்சனை இருக்கு. பிரேயர் பண்ண பையனும் அது மாதிரி எல்லாருமே தீபாவளி பொங்கலுக்கு எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்காக இவங்க எல்லாருமே முழு பொறுப்படுத்து நம்மளுக்காக வந்து ஏற்கனவே பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனேன்னே நான் போயிட்டு வந்துட்டு போனாங்க. திருப்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடனே ஸ்நாக்ஸ் செட்டி பிஸ்கட் அனைத்துமே வாங்கி கொடுத்துட்டு தான் போனாங்க. செங்கடோட சரவணன் உண்மையிலே இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப எப்படி நான் நன்றி சொல்றது இல்லைன்னா, நம்ம வந்து நாங்கள் 5 வருடம் வளர்ந்துருக்கோம். இந்த அளவுக்கு தீபாவளிக்காக இவ்வளவு பேர் முழு முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு நான் வந்து முதல்ல ரொம்ப ஒருத்தர் வருவாங்க, பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த தீபாவளிக்கு இந்த குழந்தைகளை மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வந்து உங்க சிறப்பு யாரை பேசுறீங்களா? இப்போ வந்து அங்க வந்திருக்கவங்க சார்பாக வந்து நம்மளோட பேசுவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் தற்சமயம் நம்ம புதுக்கோட்டை இவருடைய தலைவர் பற்றி
எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல்லிருந்து வந்துருக்காங்க. அவங்களை பார்க்கவே உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இந்த ஒரு அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வுக்காக ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்காங்க. அதை நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பணி வந்து ஒரு நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட இது தொடர்ந்து ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு பல நிகழ்வுகளை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறோம். இதற்காக வருகின்றக்கூடிய நம்முடைய புதுக்கோட்டையினுடைய நாடக நடிகர் சங்கத்தில் நிறையா இருக்கிறாங்க. நாடக நடிகர்கள், கலைஞர்கள், அதே மாதிரி கலைமுகங்கள் நிறுவனத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த உங்களெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா உண்மையிலே வந்து நடத்தக்கூடிய நம்ம அப்பா என்று சொல்லுவீங்க. அப்பா தான் வைப்பீங்க, அப்பான்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன கூப்பிடுவீங்க? சார் சார் கூப்பிடுவீங்களா? அப்பான்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்றீங்களா? சொன்னீங்க. அப்படிப்பட்ட தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கரிசனையோட உங்களெல்லாம் வழிநடத்தி உங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க. அவர்கள் நீங்கள் எல்லாமே எப்பயுமே நன்றி கொண்டவர்களாக இருக்கணும். அந்த ஒரு இதோட உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். உங்களால் வந்து எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மாதிரி ஒரு பையனோட அப்பா பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இல்லாத பையன் ஏன்னாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை வளர்த்துருக்காங்க. இதனுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப அளப்பரிய பணி. இந்த மாபெரும் சேவை செய்யக்கூடிய இந்த அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு எங்களது நாடக சார்பாகவும் இளம் கலைமுகங்கள் சார்பாகவும் மனமான நன்றியை கூறிக்கொண்டு ஒரு நல்ல வாழ்த்துக்களை தீர்வாக வாழ்த்து. இந்த குழந்தைகளுடைய எந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமா, ஏன் அப்படின்னா அது நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே அண்ணன் வந்து நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. வந்து அண்ணன் பேசுகிற அண்ணன் அவர்களுக்கு நம்ம இங்கே உள்ள அனைவர் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி தெரிவிப்போம். அடுத்த ஒரு அண்ணன் வணக்கம். உங்களெல்லாம் பார்க்குற போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை வந்து செல்வத்தோடும் சரவணையும் பேசுகிற பொழுது நாங்கள் ஒரு 10 பேர் நம்ம ஒரு குழு யாருக்கு என்ன கஷ்டமோ சொன்னாங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருமே ஒரு திருவிழந்து நம்ம சரவணை சார்பாங்க, அடுத்து எங்கள் வடிவேல் மெடிக்கல் வடிவேல் சந்திரன் எல்லாமே எளிதாக வந்திருக்காங்க. ஏன்னா இது இதோட முடிகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் வருஷத்தில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது யாரும் கட்ட மாட்டாங்க. நாங்கள் வருஷத்துக்கு 200 நாடகம் ஆடுவோம். 200 நாடகத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு 2 நாடகத்தை நம்ம டீம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு ஊரில் என்ன அமௌண்ட் தராங்களோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் வருஷம் தீபாவளிக்கு இதை விட சிறப்பாக இன்னும் கூடுதலாக ட்ரெஸ் இது மட்டுமல்ல, இன்னும் என்ன தேவையோ பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ இதை இந்த நாளை நான் சொல்றேன். வருஷம் தீபாவளிக்கு இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெறும். ஆண்டவர் நல்லாக நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நம்மளோட பேசும்போது பார்த்தாங்க என்ன சொன்னாங்கன்னு எல்லாருமே கவனிச்சதுனாலதான் அதை உற்சாகமா கை தட்டிங்க. இந்த கை தட்டினது மட்டும் இல்லை, நம்ம எப்பவுமே அவங்களுக்கு ஒரு விசுவாசமா இருப்போம், நன்றி கடனாவே இருப்போம். தேங்க்யூ. அடுத்த என்ன பேசுறாங்க? நன்றிக்குரிய அத்துணை குழந்தைகளுக்கும் எனது சார்பிலும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்கள் நண்பர்கள் சார்பும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளை வைத்து பராமரிப்பது என்பது ஒரு எளிதல்ல. இந்த முதலும் சார் கோமுத்திரை சார் அவர்கள் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைகளை இவ்வளோதான் பார்த்துட்டு பெரிய விஷயம். நம்ம செல்வம் என்னை வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்போம், நம்மளால முடிஞ்சது செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அனிதா அது என்ன எதுக்காக கேட்டப்ப அந்த குழந்தைகளுக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறதுனால துண்டுகளை கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னதை அனிதா சொன்னா செல்வ சொன்னாங்க. அப்போ சரி இப்போ பார்ப்போம், நம்மளால முடிஞ்சதை நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்து பார்த்த உடனே எனக்கு
நம்ம தீபாவளி வேலைகள்லாம் நம்ம எந்த வேலைகள்லாம் விட்டுட்டு ஒரு முயற்சி எடுப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து செங்குட்டுவன் சரவணன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இல்லை, வந்திருக்கிற கலைஞர்கள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைத்து ஆமாம். அதனால் வந்து அது சார் நான் எல்லாத்தையும் வந்து மதிப்பிருக்கேன். ஏன்னா எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஒரு பேர் வந்து போதுதான் எல்லாரும் சேர்ந்து அந்த முயற்சி செய்ய ஒரு முயற்சி. அந்த கலைஞர் நம்ம சொன்னது போல வருடம் இந்த நிகழ்ச்சி இது வந்து கூடிக்கே தான் போகும் அப்படிங்கிறது வந்து செவ்வொன்னு சொல்லிட்டாங்க, கலைஞர்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருடம் நம்ம கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவோம், இன்னும் கலைஞர் நிறையா சேர்ப்போம். இப்போதைக்கு வந்து குறுகிய நேரம் நமக்கு, அதனால எல்லா கலைஞர்களுக்கும் சொல்ல முடியல. இந்த அளவுக்கு நம்ம சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த முயற்சி பண்ணிருக்கலாம். இது துவக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் வருடம் அண்ணன் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் அது ஒரு பெரிய விஷயம். நடிகர்கள் நான் நடிச்ச பணத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி, மிக மகிழ்ச்சி. எல்லாமே இருக்காங்க. ஒரு நாடகம் நீ காட்டி போட்டு அந்த அமௌண்ட் என்ன வந்து அப்படியே ஒன்றா செலவு சந்தோஷம் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடி அந்த கலைஞர்கள் ஃபவுண்டேஷன் சொல்லிடுறேன். செங்கோட்டன் நம்ம தலைவர் இளங்கோட்டம், பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் இளங்கோட்டம் சார், துரை சந்தோஷ் சார் கலைஞர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய கலைஞர்கள் வளர்த்து விட்டுருக்காரு. கலைஞருக்கான வழிகாட்டுதல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சார் துரை சந்தோஷ் சார் அது கல்லூரியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு. கலைத்துறையில் வந்து இந்த ஆர்வத்தோடு இருக்காரு. என்ன சொல்றேன்னா, நம்ம கலைஞர்களுக்கு ஒவ்வொரு சங்கம் திண்டுக்கல் சங்கம் இருக்கு, காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, கரூர் எல்லாம் சங்கம் இருக்கு. எல்லா சங்கத்தில் உறுப்பினர்கள் அங்கே இருந்தாலும் நம்ம கலைஞர்களுக்காக ஒரு முயற்சி எடுத்து நம்ம முழுசாக கலைஞர்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா சங்கமும் சேர்ந்து, ஒரு சங்கத்தில் இருக்க முன்னோரு சங்கத்தில் நடிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அங்கே இருக்கட்டும் எல்லா கலைஞர்களும் நம்ம ஒரு உறுப்பினராக சேர்ந்து கலைஞர்களுக்கு, அதாவது இயலாமல் இருக்க கலைஞர்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் முயற்சி பண்ணது தான் அந்த கலைமுகங்கள். ஆமாம், உடனே முதல் நிகழ்ச்சி. சரி, இப்போ சார்கிட்ட நம்ம உபதேச சார்கிட்ட கேட்டோம், சார் நாங்கள் அந்த பேனரை கிடைக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக உங்கள் வேலைங்க இது, நீங்கள் தாராளமாக என்னென்ன செய்ய, உதவி பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் எனது சார்பிலும் நமது திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உடையதற்கு நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ண போறதுன்னு சொன்னாங்க. அண்ணனுக்கு கைக்குழு அவரை வந்து அண்ணனுக்கு இங்கே குழந்தைகள் சார்பாக நன்றி தெரியுமா. அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர், அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வயது 60 ஊரில் கோயில் கட்டியிருக்கோம், கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு தான் முதல் முறையாக ஒரு கோவிலுக்கு நுழைகிறேன். கடவுளை சொல்கிறேன். கடவுள் யாரோ செய்த தவறுக்கு யாருக்கோ தண்டனை கொடுத்தார். யாருக்குமே தண்டனை கொடுக்காத கடவுள் நீங்க தான். யாருக்கும் தண்டனை கொடுக்காத கடவுள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க கடவுளின் பிள்ளைகள், உங்களிடம் வாழ்த்து பெற நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கணும்னு சந்தோஷமா நாங்கள் பார்த்த கடவுள் நீங்கள். கடவுளை பார்க்க கோயிலுக்கு போறாங்க, ஆனால் உண்மையான கடவுள் யாருன்னா நீங்க தான். உங்களுக்கு வந்து இந்த மனவளர்ச்சிக்குரிய பள்ளியை நடத்துவது எந்த அளவுக்கு சிரமம் என்பது எனக்கு தெரியும். நான்
திண்டுக்கல்லை அம்மா இல்லம் ஒரு அமைப்பினுடைய முதலாளி வச்சிருக்காரு. எப்படி 100க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குழந்தைகள் அந்த ஹாஸ்டலை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு பொண்ணு, ஒரு இஸ்லாமிய பொண்ணு, அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கிற வரை அவ்வளவு அழகா பார்த்து பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் தெரியாது. அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும் ஆக்ரோஷம். அது மனவளர்ச்சி இருக்கிறது யாருக்குமே தெரியும். ஒரு நாள் அவங்க பெற்றோர் வந்தாங்க, கொண்டு வந்து விட்டாங்க, உள்ள விட்டாங்க. அவங்க விட்டாங்க, நீங்கள் லீவ் சொல்லுங்க, கூட்டிகிட்டு போங்க, வீட்டில் இருக்க வேண்டியது ஒரு நாள் இருக்கு. இல்லை, இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்தார் பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு விருந்தார் பண்ணாங்க, அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு லீவ். எவ்வளவு பெரிய கொடுமை அது! பெற்றவர்கள் பார்க்க சகிக்காத அந்த மனவளர்ச்சிக்குரிய குழந்தைகளை கடவுளாக இருந்து பாதுகாத்துட்டு வர்றாரு சார். நேர்மை எனக்கு தெரியாது சார். பவுன்துறை சார், உங்களுக்கு கடவுளுக்கெல்லாம் கடவுள் பவுன்துறை சார். சரிங்களா? நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்மளெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க, நம்ம வரவங்கிறதுக்காக எல்லா நடிகர்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். நார்மலா சாதாரணமா அவங்க எப்படி இருப்பாங்கிறத நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அவ்வளவு வந்து பார்க்கவே அருவருப்பா இருப்பாங்க, பார்க்கவே கூசம் வருத்தப்படுகிறாங்க சார். தொடுவதற்கு அவர் சங்கப்படுவாங்க. பெற்றோரை ஒதுக்கி வைக்கிற அந்த குழந்தைகளை நம்மளோட பிள்ளை மாதிரி அவங்களுக்கு மூக்கு சரியை செஞ்சு அவங்க மோசம் போனால் கழுவி விட்டு அவங்க ஆடைகளை சுத்தம் பண்ணி தன் பிள்ளைகளை கூட அவங்களுக்கு சீவி விட்டு குளிக்க வச்சு பராமரிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே கடவுள் பவுன்துறை சார். இங்கே பலியாக்குகிறவர்கள் தான் யாராக இருந்தாலும் சரி, அது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மனவளர்ச்சி சொல்லி மற்ற யாரையுமாலும் வளர்த்துக்கலாம். மனவளர்ச்சி அது அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரை நான் அந்த பள்ளியிலே உள்ளே போய் பணியாற்றாட்டா அங்கே வர டாக்டர்ஸ் அவங்க டிஸ்கஷன், அவங்களுடைய நிலை, அவங்க என்ன அவங்க என்ன செய்ய முடியும்? மனவளர்ச்சிக்குரிய குழந்தைகளை கடைசி வரை சரி செய்ய முடியாது என்பது சயின்ஸ். சாரி சார். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தன்னுடைய வேலையை தானே செய்வதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கும். அதிகபட்சம் அவங்களுக்கு அதுதான் செய்ய முடியும். அதுக்கு மேலே எதுவுமே பண்ணது கடைசி வரைக்கும் அவருடைய இது இதுதான். அவருடைய ஆயுள் என்பதே கூட சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. ஆயுளே வந்து எவ்வளவு எனக்கு தெரியும், டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது பல விஷயங்கள். இது வந்து அந்த சொல்லக்கூடாது. இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தொடர்ந்து தன்னுடைய உறவுக்குள்ளேயே நடக்கிற திருமணத்தால் ஏற்படுகிற ஏற்படுவதால் வருவது. இன்னொன்று இம்மாவல்ஸ், அம்மாவோ அப்பாவோ, அது வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. அப்படிக்கும் அதுக்கான வாய்ப்பு பெற்றுறாங்க. நான் இன்னைக்கு பெருமையோடு சொல்கிறேன், எங்கள் ஊரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், ஆண்டிகள் வேடசூரில் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பையன் இம்மார் மென்டலி இருக்காரு. நான் ஒரு நாள் வந்து கேட்டேன், நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, பராமரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு. எனக்கு ரொம்ப நண்பர், பல விஷயங்கள் நண்பர். ஒரு ஹோமில் கொண்டு போய் விட்டலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் எவ்வளவுதான் எனக்கு அவருக்கு தனிப்பட்ட கருத்துகள் இருந்தாலும் அவர் கடைசி வரை நான் நடிப்பதற்கு காரணம் ஏன் பார்க்க, என் பிள்ளைய நான் பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டால் இன்னொருத்தவங்க எப்படி பார்ப்பாங்க. எனக்கு இதை விட வேறு என்ன வேறு இருக்கிற அப்படி அனாதையாக நான் விரும்புகிறேன். நான் பெற்ற இல்லை, நான் வளர்த்தேன்னா அது கஷ்டம். எவ்வளோ அவன் கடவுள் கொடுக்குற ஆயுள் வரை அது இருந்து போகணும். அது வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்கணும். அவன் எதுவோ எனக்கு அந்த அவனை பராமரிக்கிறதுனால எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தோம்னா அந்த கௌரவம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இப்போ வரைக்கும் அவன் இறந்தார். ஒரு பையன் வயசு 35 வயசு வந்து சரிங்களா? இதெல்லாம் வந்து இங்கே அனுபவம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இவர்களை பராமரிக்கிற நீங்கள் தான் கடவுள். இங்கே பணியாற்றுகிற ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், நீங்கள் தான் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற அந்த பக்குவம் வந்து கடவுள் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் இருப்பது உண்மையாக இருந்தால் இதை பராமரிக்கிற ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள்
இதை நடத்துகிற இயக்குனர் மற்றும் இதை சார்ந்த பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் கடவுள் என்றோ ஒரு நாள் ஏதோ வகையிலே உங்களுக்கு உதவி செய்வார். அதை மட்டும் நினைவு வச்சு நீங்கள் செய்கிற பணி அப்படி பணி. அதனால இங்கே இருக்கிற குழந்தைகள் வருகிற தீபாவளி மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க. நம்ம நண்பர் நமக்கு சரவணன், எஸ்கே சரவணன் புதோடு, அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நான் சொல்லணும்ல. எங்கள் ஊருக்காரர்கள் அப்படிங்கிறக்காக நண்பர் சில ஈடுபாடு உள்ளவர். அவர் அரசு போக்குவரத்து கழகத்திலேயே ஓட்டுநர். மாதம் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர், மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவர். இன்னைக்கு புதுக்கோட்டையில் நாடகம், சரவணா நீ நாடகத்துக்கு போறியோ வேலைக்கு போறியானா நான் நாடகத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடியவர். கடைக்கு 6 பேர். நாங்கள்லாம் சின்ன பசங்க, செந்தூரில் சின்ன பையன், சரவணம்னா 6வது 7வது படிக்கும் போது நாங்கள் ஒரு இடத்துல நண்பர் சுப்புராஜ் அவர் நம்ம செங்குட்டன் ஒரு மாமா அவங்க வீட்டில் நாங்கள் ஒரு ஹார்மோனி ஊட்டி இருந்தோம். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு தபேராசெல்லாம் வாங்கி வச்சு நாங்களாம் பாடிக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் போடுவோம். இசை ஆர்வம் இசை ஆர்வம் நாங்களும் அது உட்காந்துருக்கோம். அப்போ செங்குட்டன் சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசு. சரவணன் புதுரோடு கீழே எல்லாம் இருந்தீங்களா, புதுரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அவர் முதல் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னாங்க செங்குடி பண்ணியிருக்காரு. இரவு நாங்கள் வரணும் உட்காந்து ஒரு மணிக்கு ஆடினோம். அவங்க எப்படி உட்காந்துங்களா, வெளிச்சம் இருட்டு, வெளிச்சம் இருக்காது. சைக்கிள் டயரை தீப்பு பிடிச்சிட்டு அந்த தீவிரத்தை பிடிச்சிட்டே போடுறது. நாங்கள் 10 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, 11 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, அதை பார்த்து தீவிரத்தை பிடிச்சிட்டே போவார். நைட்டு சரியா, அந்த ஒரு கலை ஆரம்பிக்கிறோம். நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் கலை ஒரு காதலா அதுக்கு ஆர்வமா எப்படி எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு நாடகம் எங்கேயாவது செங்குட்டு நாடகம் நடத்தாங்கன்னா நாங்கள் வாடகை பண்ணி பிசட்டே அவங்களுக்கு ஒரு மண்டலம் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நாங்கள் பண்ணணும் போய் அது செங்குட்டு மேலே இருக்கிற ஒரு அக்கறையோ சரவண மேலே அக்கறையோ இல்லை. கலைக்கு எங்களுக்கும் சில ஈடுபாடு. எங்கள் அப்பா நான் சின்ன வயசுல நான் 5வது 6வது படிக்கும்போது பக்கத்தில் நடந்தே கூட்டிகிட்டு போய் அங்கே பஜனை நடக்கும். முருகன் கோயிலில் பஜனை வெளிக்கிறது. அந்த பஜனை கேட்க கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ இருந்து ஆரம்பிச்சது தான் அந்த கலை ஆரம்பம். நீங்கள் நண்பர் சொன்னார் பேர் கடைக்கணன் ஒரு கடை ஒரு பெரிய அளவில் வளர்ந்து நான் என்ன தெரியுங்களா, நடிகர்களுடைய எனக்கு புதுசாக தெரியும். 6 மாதம் ராஜா வளர்க்கலாம், அது இல்லை கொஞ்சமே கிடையாது. 6 மாதம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். சரவணையில் ஆரம்பிச்சது நோக்கமே நடிகர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. கலைமுகங்கள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது நோக்கமே அதுதான். ரொம்ப சந்தோஷம் ஒரு 1000 ரூபாய் வானே போனோம் அப்படின்னு கூட்டிட்டு அவங்களுக்கு 10 ரூபாய் ஆச்சு மணிக்கு. அடுத்து அவங்களுக்கு ஒரு முடியலையா சரவணே செங்குட்டுனே அந்த சக்தி இவங்கெல்லாம் சேர்த்துக்கான ஒரு சமூகம்னா அது ஒரு மாதிரி போயிடுவாங்க. அது ஒரு பைத்திய மாதிரி அந்த கலைஞர்களுக்கு ஒரு முடியலைன்னா அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்த சரவணை திடீர்னு என்ன பார்த்தாங்க, இப்படியே இருப்பாங்க. நாம் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு அந்த கலைஞர்களுடைய நலனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏற்பட்டு ஒரு 6 மாதம் பைத்தியமாக அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு இந்த ஃபவுண்டேஷன் முழுக்க கலைஞர் நாடக கலைஞர்கள் ஒட்டுமொத்த கலைஞர் நாடக கலைஞராக இருந்தாலும் சரி அல்லது கலைக்கூத்தாளிகளாக இருந்தாலும் சரி மற்ற இசை யாராக இருந்தாலும் சரி கிராமிய கலைஞர் அனைத்து கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயம் தயாராக ஒரு சின்ன தெரியல எல்லாருக்கும் தெரியும். ஆர்கனைசேஷன் தெரியுமா, அருமையான கலைஞர் பிடிக்க அருமையான கலைஞர். அவர் இடி இடிச்சா என்ன ராகம் சொல்லுவார்.
இந்த ராகத்தை இடிய வந்து இந்த ராகத்துல அது இடிக்குது. அப்படிப்பட்ட கலைஞரை இந்த சென்று வரையும் சரவணம் ஒரு வருஷம் சாப்பாடு அது ஒரு வருடம் அதை ஊர் வச்சு சாப்பாடு அவரை வந்து எப்படியாவது நல்லா வரைக்கும் அண்ணன் ஓட்டர் வச்சுருக்காரு சாப்பிட்டு அப்படியெல்லாம் வந்து ஒரு வருஷமாக வச்சுருக்காங்க. அதில் நிறைய கலைஞர்கள் வந்து என்னன்னே தெரியாமல் அவங்களுக்கு அந்த கலை மீது ஆக்கிற ஆர்வம், அந்த கலைஞர்களை கூட்டிட்டு வந்து மொசை வச்சு அவங்க வேட்புகளை செஞ்சு அவங்களுக்கான வைத்திய செலவு, அவங்களுக்கான உதவி இந்த கொரோனா பீரியட்லாம் அவங்களுக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல. அவர் செஞ்சு யாருக்கும் தெரியுமா ஏறக்குறைய ₹1,00,000 மேலே கலைஞர்களுக்கு அரிசி வாங்கி கொண்டு இருக்கிறது, அவங்களுக்கான மளிகை சாமான் கொண்டு இருக்கிறது, அவங்களுக்கான மற்ற செலவுகளை தெரியுமில்ல கலைஞர்களை பற்றி தெரியும். நீங்கள் எல்லாம் வந்து வருஷம் 360 நாளும் 250 நாளுக்கு மேலே போவீங்க. அந்த திட்டத்துக்கு போகும்போதும் ஒரு 50 நாள் 3 மாதம் அதுக்கு மேலே தான் கடுமையான வருங்க. இருப்பாங்க, வெங்காயம் இருப்பாங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, கலைஞர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கஷ்டப்படுறாங்க. நம்மளையெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது அவங்க ஒரு வழிபடுத்தணும், ஒரு முறைப்படுத்தி ஏதாவது உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த சரவணன் செல்வகுமார்லாம் சேர்ந்து இந்த கலைமுகம் இருக்கிற இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செய்யக்கூடாது. கடவுள் உங்களுக்கு அவர் உதவி செய்கிற வாய்ப்பை கொடுக்கிறது. நீங்களாம் நல்லா இருக்கீங்க. அதையும் மீறி சில நேரங்களில் ஏற்படுகிற சில சூழ்நிலைகள், கலைஞர்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய வளர்ப்பு முறை எல்லாம் சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும். சில கலைஞர்கள் வந்து வாங்குறாங்க, காசெல்லாம் வாங்கி காலையிலே வாங்கினாங்க, நைட்டே வாங்கி வச்சு காலையில் வந்து அடுத்த நாள் நாடகத்துக்கு போகிறீங்க, படுத்தே கடத்தை எழுதிச்சுனாங்க. நிறைய சீரழிஞ்ச கலைஞர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு உதவி செய்கிற அமைப்பாக மட்டும் இல்லாமல் அந்த கலைஞர்களை நல்வழிப்படுத்துகிற அமைப்பாகவும் இந்த அமைப்பு வளரும். பல கலைஞர்களை பார்த்து வருவோம். நான் சொன்ன தயாளம்னா வந்து இவ்வளவு பெரிய கலைஞர், அவ்வளவு வெட்டி எடுத்தாங்க யாரும் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட கலைஞர் அப்படி சில தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கை விநாசம் இதற்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டி இல்லாததான் அவர்கள் பணி. அது போன்ற நிகழ்ச்சி வந்து எதிர்காலத்தில் வரக்கூடாது. இந்த அமைப்பு உண்டாகும். நாங்கள் இங்கே இருந்து கொடுப்பது தானம் அல்ல, தானம் அல்ல, கடவுளை பார்க்க வந்திருக்கிறோம், கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக இந்த ஆண்டு கொண்டாடணும் தீபாவளியை. நண்பர் சொன்ன மாதிரி எவ்வளவோ சிரமம் தெரியும், அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டப்படுறா உதவி பண்ணணும். நாங்கள் நாடகம் நடிச்சு அந்த காசை கொடுக்கணும் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. அவருக்கு ஃபவுண்டேஷன் கலைமுகம்ன்ற ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அதை முதல்ல இங்கே தான் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு வந்துருக்க சரவணன், எஸ்கே சரவணன், ஜிவி செங்குட்டுவன் சார் அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு, உங்களுடைய வாழ்த்துக்கள். இங்கே இந்த ஃபவுண்டேஷனுக்கு எல்லாரும் நான் சொல்ல முடியாது. இங்கே வந்து இருக்கிற கலைஞர்கள், நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் நல்லா வாழணும்னு உங்கள் மனசார வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்த்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே கடந்த 15 ஆண்டுகளாக அந்த பகுதியில் ஃபீல்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி செஞ்சுருக்கோம். கடந்த 5 வருஷம் அந்த குழந்தைகளுக்காக உதவி செஞ்சுருக்கோம். இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே நான் வந்து ஒரு டோனராக பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி, ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு ஸ்பெஷல் டீச்சர் அப்படின்னா ஒரு மன வளர்ச்சி கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் டீச்சர் டிப்ளமோ முடிச்சுட்டு வருவாங்க 2 வருஷம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐயா பேசுகிற பஞ்சாயத்து தலைவர் நாங்கள் கஷ்டங்களை சில நேரத்தில் வெளியில் சொல்கிறது ஏன் அப்படின்னா நிறைய இந்த குழந்தைங்கள்லாம் பல ப்ராப்ளம் ஏகப்பட்ட மேட்டர் ஐயா சொல்கிறாரு. நாங்கள் சொல்ல முடியாமல் அதை வச்சுக்கிட்டு போட்டு ஏன் அப்படின்னா இது இவங்களுக்கு செய்யக்கூடியது கடவுளுக்கு செய்யக்கூடியதை நினைச்சு நம்ம பிள்ளைங்க பின்காலத்தில் நல்லா இருக்குன்றது எங்களுடைய நோக்கம். இங்கே இருக்க குழந்தைங்க எல்லாருமே இங்கே வந்து சமையல் மாடலுக்கா இருப்பாங்க. அந்த அக்காவை என்ன தம்பி சொல்லுவீங்க, என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அம்மா தான் 5 வருஷமா கூப்பிடுறாங்க. உண்மையிலே சார் சொன்னாங்க இந்த குழந்தைங்களை பார்க்கறது அவங்க ஏற்கனவே இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களாம் பார்த்து அவங்க ஹாஸ்டல் நடத்திருக்காங்க.
ஏன் அப்படின்னா இன்னமும் நம்ம கூடுதலா இந்த மாதிரி இன்னும் 100 குழந்தைகளுக்கு உதவி செய்யற ஒரு ஊக்க ஆக்கம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு ஐயா பேசுறது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நாம் நமக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம குழந்தைகளுக்காக வேலை செய்யற நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நம்மளுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலே. ஏன் அப்படின்னா சில பேர் வருவாங்க, பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பசங்க வந்து ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்றது தெரியல, திடீர்னு இருப்பாங்க, ஒரு பையன் சட்டை கட்டி போடுவான். அப்ப அந்த லேடிஸ் வந்து ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்னன்னா அவங்க சொல்லி அப்புறம் எடுத்து புரிஞ்சு வச்சோம். ஒரு 2 மாசத்துக்கு முந்தைய ஒரு பையன் 5 நிமிஷம் கேட்ட தந்து வெளியே போயிட்டான். ஒரு நாள் பூரா தேடுறோம், 5-6 பேர் தேடுறோம், ஆட்டோ வண்டி 2 வீலர் தேடி அலைஞ்சு. ஏன்னா பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கு, இங்கிட்ட கூட நிறைய வந்து செடி சந்தை இருக்கு, பாம்பு நடக்கும் அங்கிட்டு வேற பகுதியில் அலைஞ்சு கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு தூக்கு போட்டா அதை விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே எங்களுக்கு நிம்மதி வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றது தெரியாது. இப்ப பார்வை இழந்தவங்க அவங்க எல்லாமே மூவ்மெண்டா செயல்படுவாங்க. கை கால் நடக்க முடியாதவங்க அவங்க எல்லாமே செயல்படுவாங்க. காது கேட்காதவங்க அவங்க இயல்பா எல்லாமே பண்ணிடலாம். இந்த மனவளர்ச்சி கூடிய குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது. இதே காலில் ஒரு 50-100 பேர் உட்காந்துருக்கோம். மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு 5 நிமிஷம் ஒரு பையன் அங்கேயே காய்ச்சி போயிட்டாங்க. அங்கே வந்து சயின்ஸ் தன்மையோட அதை வந்து உடனே கிளீனிங் பண்ணாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே இங்கே வந்து என்ன சார் வந்து என்ன சொன்னாங்க, தயவு செய்து என்னையால மட்டும் இல்லை, இங்க இருக்க அஸ்வினி மாதிரி ஒரு சார் இருக்காங்க, அவங்களுக்கு பார்வை தெரியாது. இங்க இருக்காங்க பெர்சனல் டீச்சர் மாறிக்கிட்டேன், இங்க இருக்காங்க சிறப்பு செல்வி அக்கா அவங்க வார்டன் இருக்காங்க. இவங்க எல்லாம் முழு அர்ப்பணிப்போட முழு ஈடுபாடோட செஞ்சதுனால தான் அந்த பள்ளியை சிறப்பாக நடத்த முடிஞ்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இங்க வந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த குழந்தைகளை பற்றி உண்மையில இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காங்கன்னா, நம்ம இது மாதிரி 100 ஆள் நம்மளுக்கு இருந்தா இன்னும் இந்த மாதிரி 100 குழந்தைகள் உதவி செய்யலாம். இந்த உட்கார்ந்துருக்க உறவுகள் எப்படி ஏற்படுத்தினதை ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லிக்கிறேன். நாங்க வந்து இந்த 15 வருஷமா வேலை பார்க்கும்போது விராலிமலை ஒன்றியத்துல வேலை பார்க்கும்போது சந்திரகடன் மக்கள் சபை போகும்போது இங்கே அனிதா மேடத்தோட அக்கா அழகுமணி மேடத்தில் இருக்காங்க. அவங்க கைகால் மாற்றுத்திறனாளி. அவங்களை கண்டுபிடிச்சு அரசாங்க திட்டத்தில் என்னென்ன உதவி செய்யணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி ஏற்படும் போது அவங்க மூலமா அந்த அழகுமணிங்கிற மூலமா அவங்க தகச்சி அனிதா பழக்கம் போனாங்க. அவங்க மூலமா இங்க இருக்க மேடையில் இருக்க அத்தனை உழைப்புகளும் எங்களோட உறவுகள் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து 2 அனிதா மேடமும் ஒரு 10 நாளைக்கு முந்தைய வந்து கூட இந்த குழந்தைங்களுக்கு குளிச்சுட்டு தோன்றதுக்கான துண்டு கூட கொடுத்துட்டு போனாங்க. இந்த உறவை வந்து இந்த அனிதா மேடம் தான் இந்த எல்லா உறவையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த உறவு வந்து வறந்து பறந்து உலகம் போல சுற்றுச்சூழலை நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து செயல்படணும். உடனே சொல்லிக்கிறேன், சரவணன் செப்பேட்டு இந்த கலைமுகம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு லீகலா ஆடிட்டிங்ல இருந்து மற்ற ஆனுவல் ரிப்போர்ட் இருந்து மற்ற இந்த நிறுவனம் மேலும் வளர்வதற்கு என்னால முடிச்சா பண உதவி இல்லாட்டி டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஆலோசனை நான் கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா நான் அதை பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி இந்த கலைமுகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மற்றதுக்காக இல்லை, அது எதுக்காகனா வயசு உடம்புல தெம்பு இருக்கும் போது கலைக்குழுல நாடகம் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் வயசான ஒரு கலைக்குழுல இருந்தவங்க நாடகத்துல இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையை செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த குழு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொது நடத்துக்கலாம். நானும் ஒரு உண்மையை கொண்டு சொல்றேன், நான் வள்ளி திருமண நாடகத்தில் நான் வந்து ஒரு பெரிய ரசிகன். ஏன்னா எனக்கு வந்து முஸ்தபா வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் நாடகம் எந்த ஊர்னாலும் போய் நான் உட்கார்ந்துருவேன். ஏன்னா நான் வள்ளி திருமண நாடகத்துல நான் அந்த ஃபுல்லா அந்த தர்க்கம் கருத்து நிகழ்ச்சிகள் அந்த நகைச்சுவை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மனிதர். அதனால இங்க வந்திருக்க அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்றேன். இப்ப சார் பேசுங்க. எங்களுக்கு பேருக்கு வழங்கிய ரசிகர் பரவல்கள் பயன்பாடுகள் ஜெகதீஷ் சார் அவர்கள், எங்கள் நாயக பஞ்சாயத்து இளவரசர் அவர்கள், குறிப்பாக வந்து அடிப்படை காரணங்கள் அதுதான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம்.
அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. அது மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தீபாவளி மகிழ்ச்சியாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு இதை விட மிக சிறப்பான முறையில் எல்லாருக்குமே மிக சிறப்பான முறையில் நாங்கள் செய்ய காத்திருக்கோம். எல்லாருக்குமே நன்றி. எங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்னை தெரசா மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு அறக்கட்டளை கீழூர் அன்புள்ளவர்களும் அதன் பணிகளும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பலவாத நன்றி. அணிகள வணக்கத்தை சொல்லியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் நேர காலத்தில் ஆரம்பினால இப்போ வந்திருக்க சிறப்பு விருந்தினர்களில ஒவ்வொருவருக்குமே ஒரு குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுப்பாங்க. அது இல்லாமல் ட்ரெஸ் வந்து அளவு பிடி எடுத்து ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிற கொடுப்பாங்க. இப்போ அவங்க கையால் கொடுப்பாங்க ஒரு கொஞ்சம் பேருக்கு. சார் இப்படி கொடுக்கலாம் பார்த்துக்கலாம். எல்லாவர்களும் இறைவனுக்கே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கின கலைஞர்களான தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். அதாவது எல்லாத்துக்கும் அந்த உதவி செய்கிற மனப்பாடம் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கே வந்து கலைஞர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கலைமுகங்கள் ஃபவுண்டேஷன் வந்திருக்காங்க. உண்மையிலே கலைமுகங்கள் ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் வளர்ப்புன்னு நான் எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து விரும்புகிறேன். நம்மளோட நாடக கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் அவங்க நாடகத்துக்கு போனால் தான் வருமானம். முதல்ல ஒரு சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 6 மாதம் நல்ல வருமானம் இருக்கும், 6 மாதம் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி ஒரு நிலையிலையும் நம்மளோட குழந்தைங்க இந்த வருஷம் தீபாவளி வந்து மகிழ்வா கொண்டாடணும்னு நினைச்சு நமக்கு வந்து இனிப்புகள் வழங்கி புத்தாடை வழங்கி நம்ம வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இந்த விதத்தில் வந்து நம்ம கலைமுகங்கள் மற்றும் நமது நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றோம். சசிகுமார் சார் வந்து இப்போ நன்றி சொல்லுவாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அன்னை தெரசா மன வளர்ச்சி குடியிருக்கிற மறுவளர்ச்சியுள்ள மாணவர்களுக்கு கால வகைகள் இனிப்புகள் ஆடைகள் வழங்கி சிறப்பித்த கலைமுகம் ஃபவுண்டேஷன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இசை நாடக கலைஞர் நண்பர்கள் அனைவருக்கும் அன்னை தெரசா நிர்வாகத்தின் சார்பாகவும் மறுவளர்ச்சியுள்ள மாணவர்கள் சார்பாகவும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அப்படியே எல்லாருமே நில்லுங்க சார். யாராவது என்ன அளவோ அளவுக்கு சின்ன பசங்க சாப்பாடு சந்தோஷம் சொன்னாங்க ரோட்ல அங்கதான் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வரும்போது ஒரு நாளைக்கு வாங்க. இது அப்புறம் தம்பி